ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோல ஆன்லைன்ல பே பெர் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உள்ள ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் இருக்குது. அதாவது உங்கள்ட்ட ஒரு கிரியேஷன் ஒண்ணு இருக்குது. நீங்க டீச்சரா இருந்தீங்கன்னா, உங்க பிள்ளைகளுக்கு நீங்க டியூட் குடுப்பீங்க. அப்படி இல்லன்னா, நீங்க ஒரு சாஃப்ட்வேர் ஒண்ணு டெவலப் பண்ற பெர்சனா இருந்தா, நீங்க கோடிங் தெரிஞ்சு சாஃப்ட்வேர் ஒண்ணு டெவலப் பண்ணுவீங்க. டிசைனரா இருந்தா டெம்ப்ளேட் அதே மாரி வேறு வேறு டிசைனுகள் நீங்க டெவலப் பண்ணுவீங்க, கிரியேட் பண்ணுவீங்க. ஸோ இத வந்து என்ன செய்யணும்னா, யூசர் அதாவது இது தேவையான ஆட்களுக்கு வந்து நீங்க ஃப்ரீயா குடுக்காம, இத வந்து நீங்க மோனிடைஸ் பண்ணி குடுக்கலாம். அது என்ன மோனிடைஸ்ன்னா, அவங்க ஃப்ரீயா தான் டவுன்லோட் பண்ணுவாங்க. பட் அந்த டவுன்லோடுக்கு வந்து உங்களுக்கு மணி வரும். இந்த கான்செப்ட் உள்ள ஒரு இது இருக்கு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ஃபிலிம்ட சாங் இது பண்ற வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ அந்த வெப்சைட்லாம் வந்து இந்த கான்செப்ட்ல தான் வொர்க் ஆகுது. ஓகே. ஸோ அது எப்படி என்ன நடக்குதுங்கிற கான்செப்ட்ட நம்ம பிறகு பார்ப்போம். ஸோ இதில வந்து நம்ம இந்த வீடியோல ஃபுல்லாவே பிகினர்ஸ்க்கு ஏற்ற மாரி சில சீக்ரெட்டான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்ல இது பண்ணுவோம். அதே மாரி என்ன நாலேட்ஜ்க்கு உட்பட்டதா இத இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிற இன்ஃபர்மேஷன தாரத்துக்காக தான் இந்த வீடியோவை தவிர, இத வச்சு நீங்க ஏர்ன் பண்றதும், அது ஏர்ன் பண்ணாம போறதும் உங்களோட தனிப்பட்ட இது. ஆன்லைன் மணி மேக்கிங்ல எப்போதுமே நல்ல ஒரு விஷயத்த நினைவில் கொள்ளுங்க. எஃபோர்ட் தான் ரிசல்ட்ஸ தருமா? ஸோ நம்ம வந்து ஒரு இன்ஃபர்மேஷன ஷேர் பண்றோம். பட் கட்டாயம் வந்து இது வொர்க் பண்ணக்கூடியது. நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேயா? ரைட். முதலாவது வந்து இதில நம்ம கன்டென்ட்ல பேப்பர் டவுன்லோட்னா என்னன்னு பார்ப்போம். அதே மாரி ஸ்டெப் பை ஸ்டெப் வொர்க்க பார்ப்போம். அதே மாரி இதில இருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்ப்போம். அதே மாரி சில மிஸ்டேக்ஸ வந்து நீங்க அவாய்ட் பண்ணணும். அது என்ன மிஸ்டேக்ஸ்ன்னு பார்ப்போம். இத எப்படி ஸ்கேல் அப் ஏர்னிங்ஸ எப்படி ஸ்கேல் அப் பண்ணலான்னு பார்ப்போம். அதே மாரி நாங்க எங்களுடைய இன்ஸ்டிடியூட்டால சில ரெக்கமெண்டேஷன் பிபிடின்னா பெய்ட் பெர் சைட்ட சொல்லுவோம். அத நீங்க எடுத்து வொர்க் பண்ணக்கூடிய மாரி இருக்கும். ரியலான ஏர்னிங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி கூட பார்ப்போம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதே மாரி இத நீங்க கன்டினியூவஸா சரியான ஒரு எஃபோர்ட் போடுவீங்கன்னா, நீங்க லாங் டெர்முக்கு நல்ல ஒரு ஏர்னிங் ஒண்ணு இதில ஜெனரேட் பண்ணிக்கொள்ள இயலும். அது வந்து பெசிவ் இன்கமா இருக்கும். ஆன்லைன்ல 2 இன்கம் இருக்கும். ஒண்ணு ஆக்டிவ் இன்கம், இன்னொன்னு பேசிவ் இன்கம். ஸோ ஆக்டிவ் இன்கம்னா நீங்க ஜாயின் பண்ணதுமே வொர்க் இருக்கும். அந்த வொர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஏர்னிங்ஸ் கிடைக்கும். அதே மாரி பேசிவ் இன்கம்னா உங்களுக்கு வொர்க்க நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஏர்னிங்ஸ் வந்து உடனடியா கிடைக்காது. அது கொஞ்சம் லாங் டெர்ம் நீங்க வெயிட் பண்ற மாரி இருக்கும். நாங்க ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று ரன் பண்றோம். இதில பார்த்தீங்கன்னு சொன்னா, இது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம பேஸ் பண்ணி நாங்க உருவாக்கி இருக்கிறோம். ஸோ இதில ஸ்டூடண்ட் ஜாயின் பண்ணதுமே இங்க ஜாப்ஸ் அவைலபிளா இருக்கும். இந்த ஜாப்ப யூஸ் பண்ணிட்டு நீங்க கன்டினியூவஸா மணி மேக் பண்ணலாம். ஸோ இதில பாருங்க நிறைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து அவங்க மொபைல்லயே வொர்க் பண்ணக்கூடிய மாரி எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாம நம்ம பை செல் பண்ண தேவையில்ல, ட்ரேடிங் பண்ண தேவையில்ல, இன்னொரு ஆள்ல தங்கியிருக்க தேவையில்ல. அப்படியான ஜாப்ஸ் தான். ஸோ இங்க என்னன்னு சொன்னா காப்பி பேஸ்ட் பண்ணக்கூடிய மாரி, டைப்பிங் பண்ணக்கூடிய மாரி, சோசியல் மீடியா ரிலேட்டட் ஆனது, டேட்டா கலெக்ஷன் சம்மந்தமான ஏஐ பேஸ்டு ஏஐ ஆர்டிக்கல் ரைட்டிங், உங்களோட ஃபோட்டோஸ், வீடியோ ஏஐயால ஜெனரேட் பண்ண ஃபோட்டோ, வீடியோஸ செல் பண்றது, ஈஸி ஃப்ரீலான்சிங் ஜாப்ஸ். ஸோ இந்த கான்செப்ட் உள்ள ஜாப்ஸ் தான் நம்ம இங்க புரொவைட் பண்றோம். நாங்க வந்து கவர்ன்மென்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் தான். ஓவர் 100 மில்லியனுக்கு மேல ஏர்ன் பண்ணிருக்காங்க எங்களுடைய ஸ்டூடண்ட்ஸ் வந்து 1500 ஸ்டூடண்ட்ஸ்க்கு மேல இருக்கிறாங்க. 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்தே உங்களோட வொர்க்க ஏர்னிங்கையும் ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். வொர்க் ஃப்ரம் ஹோம். நீங்க மொபைல்ல இருந்தே வீட்ல இருந்தே வொர்க் பண்ணலாம். இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல. இது சேஃப் தான், லீகல் தான், ஸ்கேம் இல்ல. ரியலான ஜாப்ஸ் தான. இங்கேருந்து நீங்க இது பண்ணலாம். ஸோ தேவையான ஆட்கள் நீங்க ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது வந்து ஒரு பார்ட் டைமா, பார்ட் டைம்னா அதுக்கேற்ற மாரி எஃபோர்ட் போடணும். ஃபுல் டைம்ல அதுக்கேற்ற மாரி எஃபோர்ட் போடுற மாரி இருக்கும். இது வந்து ஸ்டூடண்ட்ஸ், ஹவுஸ் வைஃப்ஸ், அதே மாதிரி ஜாப் சீக்கர்ஸ், அதே மாரி யாராவது உங்களுக்கு சைட் இன்கம் தேவைன்னா அவங்க எல்லாருக்கும் இது சூட்டபிள். ஸோ இதில வாட்ஸ்அப் குரூப் ஏனைய கான்டாக்ட் இருக்கு. இது பண்ணிக்கொள்ளுங்க. அப்படி இது நாங்க ஒரு 2000க்கு மேற்பட்ட ஸ்டூடண்ட்ஸோட ப்ரூஃப்ஸ்கள் இதில ஷோ ஆகுது. தேவையான ஆட்கள் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி நீங்க ஸ்ரீலங்கா இல்லாம ஃபாரின்ல துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறீங்கன்னா, உங்களுக்கும் நல்ல ஏர்னிங்ஸ். இது வந்து மைக்ரோ டாஸ்கிங். அதே மைக்ரோ டாஸ்க் சம்மந்தமானது, சர்வே கம்ப்ளீட் பண்றது, காப்பி பேஸ்ட் பண்றது, இப்படிங்க போக்குல உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. இங்க பாருங்க கட்டார், சவுதி, இந்தியா, அதே மாரி துபாய் இந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிறவங்க டெய்லி ஏர்னிங்கே பாருங்க இது ரியல் ஏர்னிங் பிளஸ் வந்து உங்களுக்கு போனஸ். இந்த வெப்சைட்ல வந்து அவங்களுக்கு டெய்லி போனஸ், பெர்ஃபார்மன்ஸ் போனஸ், வீக்லி போனஸ் இப்படின்னு ஒரு சொல்லி நிறைய போனஸ் பே பண்ணுவாங்க. அவ்வளோ ஹை ட்ரஸ்டட் கம்பெனிஸ். அதே போல பாருங்க, இதில நான் பின் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு 30 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ். எங்களோட கிளாஸ்ல வந்து 5 இயர்ஸா நாங்க ரன் பண்ணுவோம். 5 இயர்ஸாவும் ஸ்டூடண்ட்ஸோட ஏர்னிங் ப்ரூஃப் ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு மாரி இருப்பாங்க. அத நீங்க செக் பண்ணிக்கொள்ளலாம். நிறைய ஸ்டூடண்ட்ஸோட நீங்க வெரைட்டி ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ நீங்க இது பண்ணிக்கொள்ளலாம். ஓகே. அதே மாரி வாட்ஸ்அப் குரூப் ஆக்சஸும் இருக்கு. அந்த குரூப் ஆக்சஸையும் எடுத்துக்கொள்ளுங்க. இந்த சேனலோட ஆக்சஸ் எல்லாமே வந்து நீங்க Instagram பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க மென்ஷன் பண்ணுங்க. Telegram சேனல் அதே மாரி வாட்ஸ்அப் கான்டாக்ட் இருக்கும்.
அதேபோல TikTok பயோல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கேயும் நான் மென்ஷன் பண்ணிருப்பேன். ஸோ இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, இங்க எல்லாமே சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே மேல ஷோ ஆயிரும். இத நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். அதே மாரி Telegram சேனல் லிங்க், WhatsApp குரூப் லிங்க் இருக்குது. அதே மாரி ஸ்ரீலங்கால ஃபாரின்ல இருக்கிறார்கள் ஸ்டாண்டர்ட் பிரீமியமா பை பண்ணக்கூடிய ஆப்ஷன். அதே மாரி WhatsApp குரூப் ஆக்சஸும் இருக்கு. தேவையானாக்கள் 1, 2 கன்டெக்ட் இருக்கு. அந்த கன்டெக்ட்டையும் எடுத்துக்கொள்ளுங்க. அதே மாரி Googleல வந்துட்டு நீங்க வெல்த் ஃபீச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கேயே ஷோ ஆயிரும். நீங்க இங்கேயே செக் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாரி இமேஜஸ் வந்துட்டீங்கன்னா, நாங்க ஓவரால் ஷேர் பண்ணியிருக்கிற ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும். அங்கேயும் நீங்க செக் பண்ணலாம். அதே மாரி வீடியோஸ் கிளிக் பண்ணீங்கன்னா, யூசர்ட்ட நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸ் ஷோ ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணலாம். அதேபோல ஷார்ட் வீடியோஸ் நீங்க இது பண்ணீங்கன்னா, நாங்க ஒரு 3 மினிட்டுக்குள்ள ஷேர் பண்ண வீடியோஸ் எல்லாமே இங்க ஷோ ஆகும். அதையும் நீங்க செக் பண்ணி கொள்ளலாமா? ஸோ ஏதோ ஒரு வகையில இன்ஸ்டிடியூட் சம்மந்தமான ஒரு நாலேட்ஜ் ஒண்ணு எடுத்து நீங்க வொர்க் பண்றதுக்கு தயாரா இருந்தா கன்டெக்ட் பண்ணிக்கோங்க. மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஓகே ரைட். நம்ம கான்செப்ட்க்குள்ள போவோம். முதலாவது வாட் இஸ் பே பெர் டவுன்லோட். ஸோ பே பெர் டவுன்லோட் அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க ஒரு ஃபைல் ஒண்ண அப்லோட் பண்ணிட்டு, ஒரு ஸ்பெஷல் வெப்சைட் நம்ம அந்த வெப்சைட்ட பேர பார்ப்போம். இதுல வந்து ஃபைல்ஸ வந்து நீங்க அப்லோட் பண்ணுவீங்க. அந்த அப்லோட் பண்ணப்பட்ட ஃபைல வந்து யாராச்சும் பீப்பிள் வந்து டவுன்லோட் பண்ணினாங்கன்னா, இத வந்து நீங்க அதுக்கு மணி பண்ணுவீங்க. அவங்களுக்கு வந்து அது ஃப்ரீயா தான் டவுன்லோட் நீங்களும் ஃப்ரீயா தான் இது அப்லோட் பண்றது. சில சில இடங்கள்ல பெய்ட் மேட் இருக்கு. அத நான் எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஸோ இது சிம்பிள் கான்செப்ட் தான். ஓகேயா? ரைட். இதுல என்னென்ன வெப்சைட்ல நீங்க இந்த வொர்க்க பண்ணலாம். அந்த ஸ்பெசிஃபிக் வெப்சைட்ன்னு சொன்னோமே, அது என்னன்னு சொல்லி இங்க இருக்கு. முதலாவது அப் ஃபார் எவர். ஸோ நம்ம ஒவ்வொரு வெப்சைட்டா என்னென்னங்கிறத பார்ப்போம். ஸோ இது வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதுல நிறைய கான்செப்ட் இருக்கு. அத நான் கிளியரா சொல்றேன். ஓகே. ரைட். அதாவது இங்க வந்து ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் நீங்க எப்படி இது யூஸ் பண்றீங்களோ, Google Doc அதே மாரி ஒரு ஸ்டோரேஜ் உங்களோட கிரியேஷன. நீங்க இங்க என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னா, ஃபைல அப்லோட் பண்ணுவீங்க. அத யாராவது டவுன்லோட் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு மணி பே பண்ணப்படும். இவ்வளவுதான் கான்செப்ட். ஸோ எவ்ரி டவுன்லோடுக்கும் உங்களுக்கு மணி வரும். ஓகேயா? ஸோ இதுல ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் இது பண்ணிருக்கிறேன். அந்த இதுல அவங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. இவங்கள்ட்ட 3 மில்லியன் ஆக்டிவ் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. 2 மில்லியன் ஃபைல் சேஃப்டி இருக்கு. கஸ்டமர் சப்போர்ட் வந்து 65 இருக்குது. ஓகேயா? ரைட். இதுல பாருங்க ஃப்ரீ பிளானும் இருக்கு. இது பெய்ட் பிளானும் இருக்கு. பெய்ட் பிளான் என்னன்னா, இதுக்கு வந்து ஒரு லிமிட்டட் தருவாங்க. இதுக்கு வந்து அன்லிமிட்டடா இது பண்ணலாம். நீங்க ஏர்ன் பண்ண ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. அது பிறகு ஏர்ன் பண்ண பிறகு நீங்க இது பண்ணி கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். இதுல ஒவ்வொரு வெப்சைட்டும் ஒவ்வொரு கான்செப்ட் உள்ளது. அது என்ன கான்செப்ட்னு சொல்றேன். அடுத்தது ஃபைல் அப்லோட். ஸோ இது வந்து இந்த ஃபைல் அப்லோட்ங்கிற வெப்சைட் வந்து இதுல வந்து இமேஜ், வீடியோ, ஆடியோ இது 3மே நீங்க இது பண்ணலாமா? இமேஜும் இது பண்ணலாம், வீடியோவும் இது பண்ணலாம். அதே மாரி ஆடியோவும் நீங்க அப்லோட் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நீங்க அப்லோட் பண்றது வந்து அவங்க ஒரு சில கிரைட்டீரியா வச்சிருப்பாங்க. அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருக்கிற மாரி இருக்கணும். ஸோ அது என்ன கிரைட்டீரியா, என்ன கான்செப்ட்ங்கிறத இந்த பேஜ்ல அவங்க சொல்லிருக்காங்க டீட்டெயிலா. அத கொஞ்சம் நீங்க இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இதுவும் ஒரு ட்ரஸ்டபிளான ஒரு வெப்சைட் தான். ஓகே. ரைட். அடுத்தது மீடியா ஃபயர். நாம இதிலிருந்தே வருவோமே. அடுத்தது அப்லோட் த ஓகே. ஸோ இந்த இருக்கிறது. இந்த வெப்சைட்டும் சேம் தான். ஸோ இதிலேயும் வந்து நீங்க ஃப்ளெக்சிபிலிட்டி நான் நிறைய சொல்றேன். இதுலேருந்து உங்களுக்கு சூட்டபிளான ஒன்று எடுங்க. நான் சஜெஸ்ட் பண்ணுவோம். பிறகு என்ன இதுன்னு நோட். அடுத்து மீடியா ஃபயர். இது ரொம்ப ஃபேமஸான வெப்சைட். நிறைய பேர் இதுக்குள்ள என்டர் ஆகியிருப்பீங்க. ஸோ இதில வந்து நீங்க டவுன்லோட்ஸ் இத பண்ணிட்டு இவங்களோட இவங்கள்ட்ட உங்களோட கிரியேஷன என்ன செய்யலாம்னு சொன்னா மானிடைஸ் பண்ணலாம். மானிடைஸ் பண்ணி யாராவது அப்லோட் பண்ணாங்கன்னா இது பண்ணலாம். ஸோ இது வந்து 10 ஜிபி ஃப்ரீ அப்லோட் தான் இருக்குது. ஒரு ஃபைல் வந்து 4 ஜிபிக்கு மேல இருக்கலாமா. அதே மாரி நீங்க அத டெலீட் பண்ணிட்டு இது பண்ணி இது செய்யலாம். அதுல எந்த ஒரு இஷ்யூவும் இல்ல. ஸோ கட்டாயமா இதுல 1 டிபி ஸ்டோரேஜ் எப்ப அட்ஸ் வராது. அப்லோட் ஃப்ரம் எனி வெப்சைட்லேருந்து நீங்க அப்லோட் பண்ணலாம். ஒன் டைம் லிங்க்ஸ் அதே மாரி பல்க் டவுன்லோடும் இருக்குது. டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் இருக்குது. ஸோ இதையும் நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாமா. ஓகே ரைட். அடுத்தது வந்து சிபிஏ கிரிப். ஸோ இதுவும் அதே கான்செப்ட் தான். நீங்க கன்டென்ட்ட லொக் பண்ற. இது வந்து அந்த நீங்க ஒரு ஃபைல் ஒண்ணு ஷேர் பண்றீங்க. அந்த ஃபைல வந்து அவங்க அன்லாக் பண்ணி யூஸ் பண்றதா இருந்தா, இங்க சில ஆக்ஷன் வந்து எடுக்க சொல்லுவாங்க. இத நம்ம சொல்லுவோம் என்னன்னா, ஃபைல் லொக்கர்ன்னு சொல்லுவோம். ஓகே. இதுல மீடியா ஃபயரும், சிபிஏ கிரிப்பும் கான்செப்ட் வேற. பட் மத்த இது 3மே நீங்க சும்மாவே அவங்க டவுன்லோட் பண்ற மாரி இருக்குமா. ஓகேயா? ரைட். ரைட். இந்த வெப்சைட்ஸ் என்ன செய்வாங்கன்னா, $1 இருந்து $15 மட்டும் 1000 டவுன்லோட்ஸுக்கு பே பண்ணுவாங்க. எத டிபெண்ட் பண்ணி ஃபைல் சைஸ், டிராஃபிக் அதே மாதிரி கண்ட்ரி. ஓகேயா? இப்ப நம்ம இதையே பார்ப்போம். ஸோ இதுல வந்து பேமெண்ட் ப்ரூஃப் இதுல ஏர்ன் பண்ணாக்கள்ற ப்ரூஃப் போடுறாங்க. ஸோ எவ்ரிடே இத போஸ்ட் பண்ணுவாங்க. அத பாருங்க. மேக் மனி.
ஸோ இதில வந்து டயர் 1 கண்ட்ரில இருக்கிற ஆட்களுக்கு $7 அந்த இது வச்சிருக்கிறாங்க. டயர் 2ல இருக்கிற ஆட்களுக்கு $4, டயர் 3ல இருக்கிற ஆட்களுக்கு $4, டயர் 4ல இருக்கிற ஆட்கள் $3. இதில ஃபைல் சைஸ் இவங்க சொன்னாங்களே பாருங்க, இது என்னத்த மெயின் பண்ணிருக்கு ஃபைல் சைஸ, கண்ட்ரிய, அதே மாரி ட்ராஃபிக்க. ஸோ நீங்க இதில பாருங்க ஃபைல் சைஸ் வந்து 0.10 எம்பி, 0.100 எம்பி, 100 எம்பிக்கு மேல இருந்தா அமௌண்ட்ட பாருங்க. சில இதுகளுக்கு வித்தியாசப்படும் பாருங்க. டயர் 1 கண்ட்ரி என்னென்ன கண்ட்ரீஸ்ன்னு பாருங்க. டயர் 2 கண்ட்ரீஸ பாருங்க. டயர் 3, டயர் 4 கண்ட்ரீஸ் இருக்குது. ஸோ அந்த அந்த கண்ட்ரில இருந்து டவுன்லோட் நடந்தா இப்படி பே பண்ணப்படுமா? ஓகே. அதான் அந்த கான்செப்ட்ட சொல்றாங்க. யூ டோன்ட் நீட் டூ கிரியேட் யுவர் ஓன் ப்ராடக்ட். இத நம்ம கிளியரா பார்ப்போம். ஜஸ்ட் ஷேர் யூஸ்ஃபுல் ஃபார் ஃபைல்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ஏர்னிங். யூஸ்ஃபுல்லான ஃபைல வந்து நீங்க ஷேர் பண்ற மாரி இருக்கும். அதில சில விஷயங்கள் இருக்கு. அத நம்ம என்னன்னு பார்ப்போம். இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பான கைட பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நீங்க சைன் அப் பண்ணுங்க ஒரு வெப்சைட்ல. ஸோ நான் வந்து இந்த வெப்சைட்ல நான் சைன் அப் பண்றேன். ஸோ இதில சைன் அப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில வந்து நிறைய கூகுள்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் கூகுள்லயே டைரக்ட்டா சைன் அப் பண்றேன். ஓகே. ஓகேயா? ரைட். சைன் அப் ஆயிட்டு, இதான் உங்களோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில நிறைய ஆட்ஸ் வரும். இவங்களோட ஏர்னிங்ஸ் வந்து அந்த ஆட்ஸ் தான். ஸோ ஆட்ஸ் எல்லாம் நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா, இவ்வளவுதான் உங்களோட இன்டர்ஃபேஸ். ஓகேயா? ஸோ இதில அக்கவுண்ட் டேஷ்போர்டுக்கும் வந்து வச்சுக்கொள்ளுங்க. டேஷ்போர்ட்ல தான் நம்ம இருக்கிறோம். இங்கேருந்து நம்ம அடுத்தடுத்த இதுகள இது பண்ண போறோம். ஓகேயா? ரைட். சைன் அப் பண்ணியாச்சு. உங்க சைன் அப் பண்றது, ரெஜிஸ்டர் பண்றங்கிற கான்செப்ட் தான். அடுத்தது வந்து அப்லோட் வேல்யூயபிள் ஃபைல். இப்ப இதில வந்து நம்ம ஒரு ஃபைல் ஒண்ண இதில அப்லோட் பண்ணணும். அது என்னன்னா, முதலாவது கைட் இ புக்கா இருக்கணும். அதாவது ஒரு விஷயத்த பத்தி சொல்ற இ புக்காவோ, அல்லது ஒரு விஷயத்த பத்தி சொல்ற கைடாவோ இருக்கலாம். அப்ப இத வந்து நீங்க கிரியேட் பண்றதா? நீங்க கிரியேட் பண்ணலாம். அத நான் பிறகு பார்ப்போம். அப்படி இல்லன்னா, நீங்க ஒரு இடத்துல இருக்க, அத நீங்க அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணலாம். அது என்னன்னா, முதலாவது ஃப்ரீ மெத்தட் இருக்கு, பெய்ட் மெத்தடும் இருக்கு. ஃப்ரீ மெத்தட் என்னன்னு ஒரு சொன்னா, பிஎல்ஆர் ஆர்டிகல்ஸ். பிஎல்ஆர்ன்னா உங்களுக்கு பிரைவேட் லைசென்ஸ் தருவாங்க. ரீசெல்லர். பிரைவேட் லைசென்ஸ் ரீசெல்லர்ஸ் தான் அந்த பிஎல்ஆர். அதாவது இந்த புக்க வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, இத எங்க வேணுனாலும் நீங்க செய்யலாம். பிரைவேட் லேபல் ரைட்ஸ். ஓகே. ஸோ இதில வந்து என்னன்னு ஒரு சொன்னா, இத நீங்க தாராளமா டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க செல் பண்ணலாம். யாரும் உங்கள்ட்ட காப்பிரைட் கிளைம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, இந்த வெப்சைட்ல ஒரு கான்செப்ட் இருக்கு என்னன்னா, நீங்க காப்பிரைட் உள்ள ஒரு கன்டென்ட்ட ஷேர் பண்ணக்கூடாது. அப்ப நம்ம இந்த பிஎல்ஆர்ங்கிற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க நீங்க டன்ஸ் கணக்கான இங்க பாருங்களேன், மார்க்கெட்டிங்ல இருக்குது. அதே மாரி ட்ராப்ஷிப்ல இருக்குது, ஃபிட்னஸ்ல இருக்குது. இப்ப நிறைய எக்கச்சக்கமான கேட்டகரியில வந்து இங்க புக்ஸ் இருக்குது. உங்களுக்கு எது இதா இருக்குதோ, யூஸ்ஃபுல்லா இருக்குதோ, உங்களோட மோனிடைஸ் அதாவது உங்களோட ஃபாலோ பண்றாக்கள் எதில நல்ல ஒரு இதா இருக்கிறாங்களோ, அவங்களுக்கு நீங்க இது பண்ணலாம். இதில குக்கிங்கும் இருக்குது. அதே மாரி ஃபோட்டோகிராஃபி இருக்குது. பிபிசின்னு இருக்குது. பிஎல்ஆர்ன்னு இருக்குது. பின்டரெஸ்ட் இருக்குது. இப்படி நிறைய வெரைட்டி ஆஃப் புக்ஸ் இருக்குது. நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம். எந்த ஒரு பேமெண்ட்டும் இங்க இல்ல. ஓகே. அடுத்தது என்னன்னா, இத ஃப்ரீயா தானே யூஸ் பண்ணீங்க. இப்ப பெய்ட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணலாம். அது என்ன கான்செப்ட்ன்னு நம்ம பார்ப்போம். புக் அது பெய்ட் பண்ற இது இருக்குது. அ அடுத்தது வந்து சீட் கோட்ஸ் ஆஃப் அ செக் கோட்ஸ் ஆஃப் கேம்ஸ். அதாவது இந்த கேம்ஸ்ல கோட்ஸ்கள். ஏன்னா இவங்க சொல்லுவாங்க, கன் பை பண்ற அந்த அந்த கோடுகள்லாம் வந்து நீங்க அதையும் இப்படி ஷேர் பண்ணி கொள்ளலாம். அதே மாரி சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேர அதுவும் பிஎல்ஆர் சாஃப்ட்வேர் வேணுமா? பப்ளிக் ரைட்ஸ் உள்ளது. அது இங்க இருக்கும். ஆனா, இத வந்து பேமெண்ட் பண்ணி நீங்க எடுக்கிற மாரி இருக்கும். அப்ப ஒன் டைம் தான் நீங்க பே பண்ற. நல்லா வொர்க் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ்னா, நீங்க நல்லா அனலைஸ் பண்ணக்கூடிய ஆட்கள்னா, நீங்க இத என்ன செய்யுங்கன்னா, பர்ச்சேஸ் பண்ணிட்டு இதில அப்லோட் பண்ணீங்க. அது லைஃப் டைம் இன்கம். இப்ப நீங்க ஒன் டைம் தான் இங்க வாங்க போறீங்க. பட் அங்க வந்து உங்களுக்கு லைஃப் டைம் இன்கமா இருக்குமா? ஸோ, அதையும் நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அப்படி இல்ல ஒரு சாஃப்ட்வேர் நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா, தாராளமா நீங்க இத இது பண்ணிக்கொள்ளலாம். இந்த நிறைய யூஸ்ஃபுல்லான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பிஎல்ஆர். பிஎல்ஆர் லைசன் உள்ளதா இருக்கணுமா? நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க. ஓகேயா? ரைட். தென்
டெம்ப்ளேட் நீங்க ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் நீங்க செல் பண்ணலாம். நீங்க Canvaக்கு வந்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ்ன்னு இது பண்ணீங்க. நிறைய டெம்ப்ளேட்ஸ் இங்க இருக்கு. ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் நீங்க ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸ் வேணும்னா, அத நீங்க எடுகேஷன் ரிலேட்டடான டெம்ப்ளேட்ஸ் இன்னும் இருக்கா? அல்லது சோசியல் மீடியா ரிலேட்டடான இத வந்து நீங்க ஜஸ்ட் இங்கேருந்து டவுன்லோட் பண்ணி, இது வந்து நீங்க பெய்ட் பண்ணி ஃப்ரீயா யூஸ் பண்ணாலும் சரி, ஃப்ரீயா யூஸ் பண்றீங்கன்னா, அவங்க ஃப்ரீ யூஸ் பண்ணதுக்கு ஒரு லிமிட்டேஷன் வச்சிருப்பாங்க. அவங்க வந்து தாராளமா என்ன பண்ணலாம், இவங்களுக்கு இத வந்து செல் பண்ணி கொள்ளலாம். இதில அப்லோட் பண்ணி நீங்க டவுன்லோட் பண்ண வைக்கலாம். ஓகேயா? ரைட். அடுத்தது கேம் மூட்ஸ், வால்பேப்பர், ஃபோன்ஸ். ஸோ வால்பேப்பர், ஃபோன்ஸ் இதுவும் வந்து காப்பிரைட் இல்லாது வரும். அதுக்கு நீங்க யூஸ் பண்றது வந்து பெக்செல்ஸ். பிக்ஸாபேன்னு ஒரு வெப்சைட் இருக்குது. இதெல்லாம் வந்து காப்பிரைட் ஃப்ரீயானது. இத நீங்க டவுன்லோட் பண்ணி தாராளமா அவங்கள இது பண்ண வைக்கலாம். அதே மாதிரி பெக்செல்ஸ்ன்ற ஒரு வெப்சைட். இதிலேயும் நீங்க வீடியோஸ் அதே மாரி ஃபோட்டோஸ், வீடியோஸ இங்க டவுன்லோட் பண்ணலாம். இங்க வந்து வால்பேப்பர், கேர்ள் வால்பேப்பர், ஃபோட்டோஸ், இல்லஸ்ட்ரேஷன், வெக்டர்ஸ், வீடியோஸ், மியூசிக், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் இதெல்லாம் தாராளமா இங்க நீங்க ஃப்ரீயாவே இது பண்ணி கொள்ளலாம். அதே மாரி அன்பிளஸ் இதுவும் அதுக்கேற்ற மாரி வெப்சைட் தான். இதிலேயும் நீங்க வால்பேப்பர்ஸ், நேச்சர்ஸ் ஸோ இதுவும் இங்க என்னென்னலாம் அவைலபிளா இருக்கோ டவுன்லோட் பண்றதுக்கு, அது எல்லாத்தையுமே நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு, இதில வந்து காப்பிரைட் ஃப்ரீயானது. அ உங்கள யூஸ் பண்றதுக்குரிய ரைட்ஸ் தரதுல தாராளமா யூஸ் பண்ணலாம். அதே மாரி உங்களுக்கு ஒரு டவுன்லோபல் லிங்க் ஒண்ணு தருவாங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன்னு சொன்னா, நான் ஒரு இங்கேருந்து ஒரு இமேஜ் ஒண்ண டவுன்லோட் பண்றேன். இந்த காப்பிரைட் ஃப்ரீயான ஒரு இதிலருந்து ஒரு இமேஜ் ஒண்ணு டவுன்லோட் பண்றேன். ஓகே. இந்த இருக்குது. ஸோ இது காப்பிரைட் ஃப்ரீயான ஃப்ரீ டவுன்லோட். ஓகே. டவுன்லோட் ஆகுது. இப்ப நான் இந்த வெப்சைட்டுக்கு வாரேன். ஓகே. இந்த வெப்சைட்ல வந்து நான் இப்ப இதில அப்லோட் பண்ண போறேன். இந்த ஃபைல வந்து நான் இங்க அப்லோட் பண்ணிட்டு, அந்த அப்லோட் பண்ண ஃபைல வந்து நான் அங்க இது பண்ணணும். ஸோ இங்க ஃபைல்ஸ்ங்கிற ஆப்ஷனுக்கு வந்து இங்க அப்லோட்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணிட்டு, ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு மாரி இருக்குமா, இத அப்லோட் பண்ணக்குள்ள இவங்களே சொல்றாங்க, நீங்க என்ன வயலேட் பண்ணக்கூடாது. சைல்ட் அபியூஸ் ரிலேட்டடான டெர்ம்ஸ் எல்லாம் சரியா ஃபாலோ பண்ணணுமா. அதே மாரி நீங்க லீகல் வைஸான எல்லா ஒரு இதுக்கும் அதர் பண்ணணுமா. ஸோ ப்ரௌஸ் ஃபைல் குடுத்துட்டு நம்ம இந்த அப்லோட் பண்ணிட்டோம்னு சொன்னா சரி. ஓகே. ரைட். ஸ்டார்ட் அப்லோட் குடுத்தீங்கன்னா, இது உங்கள்ட்ட அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். அப்லோட் ஆகினதுமே உங்களுக்கு இங்க இந்த இருக்குது. இதான் அந்த லிங்க். இதில லிங்க் உங்களுக்கு தருவாங்க. டவுன்லோட் டைரக்ட் டவுன்லோட் லிங்க் ஃபோரிம் ஏதாவது ஃபோரிம்ல நீங்க போஸ்ட் பண்றன்னா இந்த இருக்குது. ஏதாவது HTMLல இது பண்றன்னா இது இந்த ஷோட் பண்ண HTML கொண்ட ஒரு வெப்சைட்ல அதே மாரி ஷோட் லிங்க் இந்த இருக்குது. ஸோ இதில உங்களுக்கு எந்த லிங்க் தேவையோ அந்த லிங்க நீங்க ஜஸ்ட் காப்பி பண்ணிட்டு, நீங்க அந்த பெர்சனுக்கு குடுத்தீங்கன்னா, அவர் என்ன செய்வார்ன்னா, அந்த லிங்க கிளிக் பண்ணதுமே இந்த லிங்க கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் அண்ட் கோ குடுத்தோனே, அது டவுன்லோட் பண்ற பேஜுக்கு வரும். ஓகே. டவுன்லோட் பண்ற பேஜுக்கு வந்து அவரு இத கிளிக் பண்ணிட்டு, அவரு டவுன்லோட் பண்ணி எடுப்பாரு. ஓகே. ஸோ இந்த இருக்குது ஃப்ரீ டவுன்லோட்ன்னு சொல்லி, அத கிளிக் பண்ணார்ன்னு சொன்னா, அவருக்கு அது டவுன்லோட் ஆகிரும். ஓகே. ஸோ இந்த இந்த பேஜ்ல அவருக்கு டவுன்லோட் ஆகுமா? ரைட். இப்படித்தான் இது ஒரு ஈஸியான கான்செப்ட். ஸோ உங்கள்ட்ட இருக்கிற எல்லா இதையும் வந்து நீங்க எல்லா கிரியேஷனையும் தாராளமா இதில அப்லோட் பண்ணலாம். அவங்களோட டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ள நீங்க இருக்கணும். ஓகேயா? ரைட். அ மோர் பீப்பிள் டவுன்லோட் பண்ணா, நீங்க ஏர்ன் பண்ணலாம். ஓகே ரைட். இப்ப சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இது சம்மந்தமா பார்ப்போமா? ரைட். முதலாவது ட்ரெண்டிங்கான நிச்சுகள நீங்க யூஸ் பண்ணுங்க. அந்த கிரியேஷன்ல ட்ரெண்டிங்கான நிச். நீங்க அதுக்கு என்ன செய்யுங்கன்னு ஒரு சொன்னா, Google ட்ரெண்டுக்கு வந்துட்டு, இதில என்ன இப்ப ட்ரெண்டா இருக்குன்னு ஒரு சொல்லி பாருங்க. இதில நீங்க எக்ஸ்ப்ளோர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அல்லது ட்ரெண்டிங் நவுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில கரண்ட்லி இப்ப என்ன ட்ரெண்டுன்னு ஒரு சொல்லி பார்த்து, இதுக்கு ரிலேட்டடா இந்த வேர்டுக்கு ரிலேட்டடா நீங்க அந்த இமேஜ கிரியேட் பண்ணீங்கன்னு சொன்னா, அத சோசியல் மீடியாவுல ஷேர் பண்ணலாம். அது நல்ல இதாகும். ஓகே. ஸோ இது வந்து நீங்க கண்ட்ரி வைஸாவும் ஃபில் பண்ணி பார்க்கலாம். இது டே வைஸா, கேட்டகரி வைஸா, அதே மாரி ட்ரெண்டிங் வேர்ட் வைஸா, அதாவது ரிலவன்ட் வைஸா. ஸோ நீங்க சர்ச் வால்யூம் வைஸா நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா, இது மாறும். அதே மாரி கேட்டகரி இந்த எந்த கேட்டகரியில வந்து உங்களுக்கு இது இதாகுதுன்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இப்போ உங்களுக்கு பொலிட்டிக்ஸ் எது சம்மந்தமா என்டர்டெயின்மென்ட் சம்மந்தமானா கிளிக் பண்ணீங்கன்னா, அது சம்மந்தமான இது இது இங்க பண்ணும். ஸோ இதில வந்து லொகேஷன வந்து நீங்க என்ன செய்யலாம்னா, தேவைன்னா நீங்க மாத்திக்கொள்ளலாம். நீங்க ஃபாரினர்ஸ பேஸ் பண்ணீங்கன்னா, இதில நீங்க லொகேஷன மாத்தி விட்டீங்கன்னா மாறிடும். ஸோ
அவங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க இத கிரியேட் பண்ணி கொள்ளலாம். அதாவது இந்த இமேஜ இப்போ உதாரணத்துக்கு நீங்க பிபிசி சம்மந்தமான ஒரு இமேஜ்னா, இத காப்பி பண்ணிட்டு நீங்க இந்த பெக்சலுக்கோ எங்கே உங்களுக்கு நீங்க சேவ் பண்ண போற இமேஜோ அல்லது வீடியோவோ அல்லது எனிதிங் இதில பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா, அது ரிலேட்டடான இமேஜஸ்கள் ஷோ ஆகும். இத நீங்க அங்க யூஸ் பண்ணி கொள்ளலாமா? ஓகேயா? ரைட். நெக்ஸ்ட் வந்து கூகுள் ட்ரெண்ட் அதே மாரி இதுக்கு நீங்க சில ஏஐ டூல்ஸை யூடியூபே யூஸ் பண்ணிட்டு ஏஐ டூல்ஸையும் இது பண்ணிக்கொள்ளுங்க. தென் ஆஃபர் ஃபைல் பீப்பிள் ஆர் சர்ச்சிங் ஃபார் என்ன அவங்க சர்ச் பண்றாங்களோ, அதுக்கேற்ற மாரி நீங்க அத ஃபைல செட்டப் பண்ணி கொள்ளுங்க. அதே மாரி கன்டென்ட் லொக்கர யூஸ் பண்ணுங்க. இந்த கன்டென்ட் லுக்கர் இமேஜ், வீடியோக்கும் செட் பண்ணாம, ஆனா இந்த சாஃப்ட்வேர் நான் சொன்னேனே, இங்க நீங்க பர்ச்சேஸ் பண்ணிட்டு, பிஎல்ஆர் சாஃப்ட்வேர பர்ச்சேஸ் பண்ணிட்டு, அங்க இது அதுக்கு வந்து நீங்க சிபிஏ கிரிப்போ அல்லது நீங்க மீடியா ஃபயர்லயோ வந்து என்ன செய்யுங்கன்னா, ஒரு கன்டென்ட் லொக்கர் வெப்சைட்ல அத அப்லோட் பண்ணுங்க. அப்ப நீங்க பர்ச்சேஸ் பண்ணது தானே. அப்ப இங்க என்ன நடக்கும்னா ஒரு டவுன்லோடுக்கு $0.5 தொடக்கம் $2 வரை ஒரு ஆக்ஷனுக்கு இங்க மணி ஜெனரேட் பண்ணப்படுமா. ஸோ அதை நீங்க தாராளமா இது பண்ணி கொள்ளலாம். அடுத்தது வந்து எஸ்சிஓ ஃபைல் நேம் அண்ட் டிஸ்கிரிப்ஷன். இப்ப நான் இங்க பாருங்க, இந்த ஃபைல் வந்து எனக்கு அப்லோட் ஆயித்தானே. பட் இத வந்து நான் என்ன பண்ணலாம்னா, இன்னுமே மோடிஃபை பண்ணலாம். எப்படி மோடிஃபை பண்றேன்னா, இத மோடிஃபை பண்ணணும் எப்படின்னா, இதோட பேரு எல்லாத்தையுமே நான் வந்து சேஞ்ச் பண்ணணும். பேர அதாவது இதுக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன செய்யலாம், மை ஃபைல்ஸுக்கு போயிருங்க. போயிட்டு இங்க இருக்குது. ஸோ இத கிளிக் பண்ணுங்க. இத வந்து நீங்க என்ன செய்யுங்கன்னா, இத வந்து உங்களுக்கு ஏற்ற மாரி பேர்கள வந்து சேஞ்சஸ் பண்ணுங்க. இதுல இப்ப இத எடிட் பண்ணணும். ஸோ எடிட் பண்ணிட்டு, இதோட ஃபைலின்ட நேம், டிஸ்கிரிப்ஷன் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்ற மாரி நீங்க சேஞ்ச் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. இங்க டிஸ்கிரிப்ஷன இது என்டர் பண்றது. அப்படி அது எப்படி இருக்கணும்னா, அந்த ஃபைல் வந்து அ எஸ்சிஓ ரிலேட்டடா இருக்கணும். அதாவது நேம் யுவர் ஃபைல் வித் சர்ச்சபிள் டைட்டில்ஸ். அது கூகுள்ல சர்ச் பண்ற மாரி ஒரு டைட்டிலா இருக்கணும். இப்ப மை ஜிப் ஃபைல் அப்படின்னு குடுக்காம, ஃப்ரீ ஏஐ ரெஸ்யூம் பில்டர் டெம்ப்ளேட் இன் 2025 அப்படின்னு குடுத்தீங்கன்னா சரி. இப்ப நீங்க லாட்ஸ் ஆஃப் வாட்ஸ்அப் சேனல் குரூப்ல ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிறீங்க அப்படிங்கன்னா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட்டா இருக்குமா. அடுத்தது ப்ரொமோட் பண்ணுங்க. எப்படி ப்ரொமோட் பண்றேன்னா, உங்களோட லிங்க்குகள ஷேர் பண்ணுங்க. எப்படி ரெடிட்ங்கிறது ஒரு இந்த பிளாட்ஃபார்ம். இதில வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உங்களுக்கு ஏற்ற மாரி சப்ரெடிட். இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன இமேஜ் ஷேர் பண்ண போறீங்க, பிபிசி இமேஜ்னா, இதில பிபிசின்னு சர்ச் பண்ணீங்கன்னா, இங்க நிறைய இதுகள் வரும். ஸோ, அதில வந்து இந்த சைட்ல இது ரெடிட்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு, அதில வந்து நீங்க இத ஷேர் பண்ணலாம். ஓகே. அதே மாரி யூடியூப் ஷார்ட் வீடியோ டெமோஸ்கள் நீங்க அது சம்மந்தமா கிரியேட் பண்ணலாம். ஒரு சாஃப்ட்வேர் சம்மந்தமா வீடியோ ஜெனரேட் பண்ணிட்டு இத நீங்க டவுன்லோட் பண்ணுங்க. அல்லது ஒரு புக் இப்ப இதில நீங்க ஒரு புக்க டவுன்லோட் பண்ணி, அந்த புக் சம்மந்தமா என்ன பண்ணுங்க, பேசுங்க. பேசிட்டு என்ன செய்யுங்கன்னா, இவங்ககிட்ட அத டவுன்லோட் பண்ற லிங்க குடுங்க. Facebook குரூப்ஸ்கள்ல ஷேர் பண்ணுங்க. Discordல, Quoraல ஆன்சர் பண்ணுங்க. அதே மாரி உங்களுக்குன்னு ஒரு ப்ளக்கர் ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணி அதில ஷேர் பண்ணுங்க. அதே மாரி மீடியம் இருக்கு. ஆர்டிக்கிள் ஷேர் பண்றேன். இதில நீங்க ஷேர் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அப்ப ஸ்மார்ட் ப்ரமோட் இருக்கணும். அடுத்தது வந்து யூஸ் லிங்க் ஷோர்ட்னர் ஃபார் டபுள் ஏர்னிங். இன்னொரு கான்செப்ட் இருக்கு. நீங்க லிங்க் ஷோர்ட்னர்கள யூஸ் பண்ணலாம். ஸோ அது வந்து என்ன செய்யும்னா, ஒவ்வொரு ஆட்களும் கிளிக் பண்ண அது வந்து என்ன செய்யும்னா, உங்கள ஆ ஏர்னிங்ஸ தரும். அப்படி அதுக்கு சில வெப்சைட் இருக்கு. லிங்க்வர்ஸ். ஸோ இங்க என்னன்னா, உங்க வெப்சைட் லிங்க்க நீங்க இங்க போட்டுட்டு ஷோர்ட் பண்ணிட்டு, நீங்க இத குடுத்தீங்கன்னு சொன்னா, இங்க 1000 பேர் கிளிக் பண்ண உங்களுக்கு இதில மணி பே பண்ணப்படும். ஸோ அதுதான் இதோட கான்செப்ட். ஸோ இது வேற ஒரு கான்செப்ட்க்குள்ள போகும். பட் வந்து இதுவும் ஈஸியானது தான். தேவையானாக்கள் அத நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நான் இந்த பிடிஎஃப்ப நான் போடுவேன். இது எனக்கு இந்த கான்செப்ட் இல்ல. நான் பிடிஎஃப்ப டெலிகிராம் சேனல்ல போடுவேன். ஸோ இந்த வீடியோக்கு பிறகு டெலிகிராம் சேனல்ல தேவையானாக்கள் டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டு இது பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி ஏதாவது போனஸ் ஆஃபர் பண்ணுங்க. நீங்க இத டவுன்லோட் பண்ணினீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ராவா இந்த ஒரு விஷயம். இப்ப இந்த புக்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா, நான் இந்த புக் உங்களுக்கு ஃப்ரீயா தரேன் அப்படிங்கிற மாரி நீங்க போனஸ இது பண்ணுங்க. அதே மாதிரி ஏஐய யூஸ் பண்ணி ஆட்டோமேட் பண்ணுங்க. அதாவது இப்ப சில இதுகள் கிரியேட் பண்றதுக்கு நீங்க புக் கிரியேட் பண்றதுக்கு நீங்க தாராளமா ChatGPTயே யூஸ் பண்ணுங்க. அதே மாரி டெம்ப்ளேட்ஸ் நீங்க இன்னொரு இடத்திலிருந்து இந்த பிஎல்ஆர் ஆர்டிகிள்ஸ் எல்லாம் நீங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. ரைட். அப்ப நீங்க இதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு தாராளமா கிரியேட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. ரைட். அடுத்தது வந்து மிஸ்டேக்ஸ்.
என்ன மிஸ்டேக்ஸ்கள் வந்து நீங்க இங்க அவாய்ட் பண்ணணும். டோன்ட் அப்லோட் காப்பிரைட் கன்டென்ட். காப்பிரைட் கன்டென்ட் வந்து இங்க அப்லோட் பண்ணக்கூடாது. அதே மாரி டோன்ட் ஸ்பம் லிங்க்ஸ் ஒன் சோஷியல் மீடியாஸ்ல போயிட்டு உங்களோட லிங்க்க வந்து நீங்க கன்டினியூஸா ஷேர் பண்ணக்கூடாது. அங்க வந்து நீங்க ஒரு வெப்சைட் ஒண்ண கிரியேட் பண்ணிட்டு, அந்த வெப்சைட் லிங்க தான் ஷேர் பண்ணணும். அந்த வெப்சைட்ல வந்து அவங்க டவுன்லோட் பண்ற மாரி இருக்கணும். ஓகே. டோன்ட் ஃபேக் ஃபில்டர் ஓகே. நீங்க ஃபேக்கான ஒரு விஷயத்த சொல்லக்கூடாது. இப்போ உதாரணத்துக்கு, இதில வந்து பிபிசி சம்மந்தமான லிங்க் இருக்குது. ஆனா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, வேற ஒரு விஷயத்த சொல்றீங்க. சொல்லி இத டவுன்லோட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதெல்லாம் வந்து ஃபேக்கான ரீடிரெக்ஷனா. ஸோ திஸ் கேன் கெட் யுவர் அக்கவுண்ட்ட வந்து ப்ளாக் பண்ணிருவாங்க. ஹொனஸ்ட்டா நீங்க ரியலா வொர்க் பண்ணீங்கன்னா சரி. நீங்க யாரு ட்ரை பண்ணுங்கன்னு தெரியுமா? யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு கிரியேஷன் வச்சு நீங்க இதில சக்சஸ் ஆகணும். இப்படியான ஒரு கான்செப்ட்ட இதில யூஸ் பண்ண நினைக்கிறவங்க, அவங்க நீங்க தாராளமா இது பண்ணுங்க. சும்மா குயிக்கா ஓவர் நைட்ல ரிச் ஆகணும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ற ஆட்களுக்கு இது செட் ஆவாது. ஸ்கேலிங் அப் யுவர் ஏர்னிங். இது சில ஐடியாஸ் என்னன்னா, ஒன்ஸ் யூ அப்லோட் தி ஃபியூ ஃபைல்ஸ் அண்ட் ஃபவுண்ட் வாட் வொர்க். நீங்க கொஞ்சம் ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணக்குள்ள உங்களுக்கே விளங்கும் இது என்ன வொர்க் ஆகுதுன்ட்டு. அதே மாரி ஒரு ப்ளொக்கரோ அல்லது வெப்சைட்டோ ஒண்ணு பில்ட் பண்ணுங்க. அந்த டவுன்லோட்ட பில்ட் பண்றதுக்காக. இப்போ உதாரணத்துக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இன்றைக்கு பிஎல்ஆர் டவுன்லோட்ன்னு வெப்சைட் இருக்கு. இதில வந்து ஆர்டிக்கிள் மார்க்கெட்டிங்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, ஒரு டைப் ஆஃப் இருக்கு. கூடுதலான புக் எங்க இருக்குன்னா, இப்போ மணி மேக்கிங்கிற கான்செப்ட்ல ஒரு இதொன்ன உருவாக்கிட்டு என்ன செய்யுங்கன்னா, இதில டவுன்லோட் பண்ற இந்த இந்த ஆர்டிக்கிள் இது எல்லாத்தையுமே அதில வந்து போடுங்க. போட்டுட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னா, இத வந்து நீங்க டவுன்லோட் பண்ண உங்களுக்கு மணி வரும்ங்கிற கான்செப்ட்ட சொன்னீங்கன்னா, அவங்க டவுன்லோட் பண்ணுவாங்க. ஓகேயா? ஸோ இதையும் நீங்க அப்படி ஆன ஒரு உங்களுக்கான தனியான ஒரு வெப்சைட் ஒண்ணு யூஸ் பண்ணி தாராளமா செய்யலாம். அதே மாரி நீங்க யூடியூப் சேனல், உங்களோட யூடியூப் சேனல க்ரோ பண்ணுங்க. ஸோ அங்க வந்து நிறைய ஃபைல ஷேர் பண்றது எல்லாம் செய்ய போக உங்களுக்கு அதிலேயும் டவுன்லோட் கூடும். அதே மாரி லேண்டிங் பேஜஸ் இந்த கார்ட் அல்லது நோஷன்ல வந்து ஒரு லேண்டிங் பேஜ் ஒண்ணு இது பண்ணிட்டு, அந்த லேண்டிங் பேஜ் லிங்க ஷேர் பண்ணுங்க. அதே மாரி ரீயூஸ் அண்ட் ரீபர்ப்பஸ் கன்டென்ட் அக்ராஸ் த பிளாட்ஃபார்ம். ரீயூஸ் பண்ணக்கூடிய இந்த இதுகள நீங்க டவுன்லோட் பண்ண குடுத்தீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னுமே இது பண்ணுமா, கன்சிஸ்டன்ட்டா வொர்க் பண்ணணும். அதுதான் குரோத் பண்ணும். அதான் உங்களுக்கு ரியல் ஏர்னிங்க ஜெனரேட் பண்ணி தரும். இது எல்லாத்துலயும் இருக்குதா? அதே மாரி உங்களுக்கு என்னென்ன வெப்சைட்ஸ் வந்து நாங்க ரெக்கமெண்ட் பண்றோம் அப்படின்னா, ஃபைல் அப்லோட் இது நீங்க ஹை பே அவுட். அதே மாரி இதுவும் நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். கேமிங் டூல்ஸுக்கு நல்ல ஒரு இது. அதே மாரி சிபிஏ கிரிப், சிபிஏ எலிட். அதே மாரி ஃபைனான்ஸ் இது வந்து அவைலபிளா இருந்தா இது நீங்க இது பண்ணுங்க பிரச்சனை இல்ல. அதே மாரி மீடியா ஃபயர் இது எல்லாத்தையுமே நீங்க உங்களோட கூகுள்ல போயிட்டு அடிச்சு பார்த்துட்டு ட்ரை பண்ணி கொண்டு நல்லா லேர்ன் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ப்ரோ டிப் 2 டூ 3 பிளாட்ஃபார்ம அ ட்ரை பண்ணிட்டு அதிலிருந்து ரிசல்ட்ஸ பார்த்துட்டு நீங்க அடுத்த லெவலுக்கு போங்க. ஓகேயா? ரைட். நீங்க ரியலிஸ்டிக்கலா பாருங்க. 100 டவுன்லோட் ஒரு நாளைக்கு 100 டவுன்லோட் நடந்தா, உங்களால $3 to $15 ஏர்ன் பண்ண இயலும். இல்ல ஒரு நாளைக்கு உங்களுக்கு 500 டவுன்லோட் நடந்தா, உங்களுக்கு $25 to $75 ஏர்ன் பண்ணிறலாம். இதுவே 1000 டவுன்லோட் நடந்தா $100 ஒரு நாளைக்கு ஏர்ன் பண்ணிக்கொள்ள இயலும். இதுக்கு வந்து நீங்க டார்கெட் பண்ணணும். இந்த USA, UK, கனடா உள்ள கன்ட்ரீஸ்கள. அதே மாரி லாங் டெர்ம் டிராஃபிக் சோர்ஸ நீங்க செலக்ட் பண்ணுங்க. என்ன YouTube, Blog அதே மாரி Pinterest இப்படியான ஆ லாங் டெர்மா டிராஃபிக் தரக்கூடியத நீங்க செலக்ட் பண்ணணும். தட்ஸ் ஃபிரெண்ட்ஸ் யுவர் மேக். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அதே மாரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாரி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த ஃபைல் சம்பந்தமான ஐடியாஸ் உங்களுக்கு தந்தா ஈஸியா இருக்குமா? இது சம்பந்தமான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணுவோமான்னு சொல்லி. அதே மாரி ஸ்மாலா ஸ்டார்ட் பண்ணிட்டு கன்சிஸ்டன்ட்டா இருந்து உங்களோட இத பில்ட் பண்ணி எடுத்தீங்கன்னா, சோசியல நீங்க நல்ல ஒரு நீங்க ஜெனரேட் பண்ணலாம். ஸோ தேவையானக்கள் கட்டாயம் யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நம்முடைய கிளாஸ்ல ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணுங்க. இது சம்மந்தமான மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதுலயும் நீங்க மணி மேக் இது பண்ணலாம். ஸோ இதில ஏர்ன் பண்ற மணி எல்லாம் இங்க இவங்க உங்கள பிரீமியம் அப்கிரேட் பண்ண சொன்னாங்களே, அப்ப பிரீமியம்ல அப்கிரேட் பண்ணீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு இன்னுமே நிறைய பெனிஃபிட் இருக்குது. அவங்களுக்கு டவுன்லோட் பண்ற ஆட்களுக்கெல்லாம் இது கிடைக்காது. அந்த என்ன ஆட்ஸ் எல்லாம் வராது. அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. தேவையானகள் இது ஜஸ்ட் வந்து $10 அந்த $10 எங்களோட வெப்சைட்ல நிறைய பேரு ஏர்ன் பண்றாங்க. மாசம் $10 பாருங்க. ஒரு நாள் 8வது ஏர்னிங், 10வது ஏர்னிங்ஸ் ஒரு நாளைக்கே $10 ஏர்ன் பண்றாக்கள் இருக்கிறாங்க. ஃபாரின்ல இருக்கிறார்கள். அப்படியானாக்கள் நீங்கலாம் தாராளமா இத ட்ரை பண்ணலாம். இப்படி ஒரு கான்செப்ட். ஏன்டா இது ஒரு பேசிவ் இன்கம். ஸோ தேவையானாக்கள் அதையும் யூஸ் பண்ணி கொள்ளலாம்.